ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியானது, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் சுடானதும் கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இது கூட அடுத்ததாக 3 பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வாழைக்காய் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி மெலிசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வறுவலுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இது தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ நல்லா இது தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். வாழைக்காய் இது கூட சேர்த்திருங்க. சேர்த்திட்டு இதே வந்து வாழைக்காய் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம இந்த வாழைக்காயை வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்காக இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அப்புறம் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இந்த சால்ட்டு சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது வந்து எல்லா பக்கமும் காய் கூட சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. காரம் வந்து இப்போ போடக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் காரம் போடணும். இப்போயே போட்டால் அப்புறம் நெடி அடிக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுவில் அப்பப்போ எடுத்து மூடி எடுத்துட்டு கலந்து விடுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இனி அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு அதுவும் நல்லா வெந்து நல்லா வர வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். மெதுவாக எடுத்து விடுங்க, ஏன்னா அது உடஞ்சி போயிடும். அதனால் அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு மறுபடியும் நல்லா இது வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி ஆயிலே வேக வச்சு எடுக்கிறப்போ இதோட கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்குது இப்போது வாழைக்காய். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம இது கூட காரப்பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்து தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி தூள் அதே அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூட அடுத்ததாக சோம்பு தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது சேர்த்துறப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும். டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாடை போய் நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அடியில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் விட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் மறுபடியும். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா வறுத்து வந்திருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கிய கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை இலையை சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சர்விங் பிளேட்டில் இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த வாழைக்காய் வறுவல் வந்து சாம்பார் சாதத்து கூட தயிர் சாதத்து கூட எல்லா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க. ரொம்ப நல்லா ஹாப்பியாக எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.